நான் நினைக்கிறேன் திரு விஜய் அவர்கள் இதுக்கு தார்மீக பொறுப்பேற்றிருந்தா நேற்று நீதிமன்றம் கூட அவர் மீது அவ்வளவு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காரு. தார்மீக பொறுப்பேற்றிருந்தா ஒருவேளை அது பழி நம்ம மீது வந்து விடுமோன்னு அவருடைய ஆலோசகர்களோ இல்ல வழக்கறிஞர்களோ சொன்னதுனால அவர் அப்படி பேசியிருப்பாரோ அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இது யாரையும் நான் சப்போர்ட் பண்ணி சொல்லல. அதுல தார்மீக பொறுப்பு தாவேக்காவுக்கு தான் இருக்கு. அவர்கள் இன்னும் திட்டமிட்டு எந்த முயற்சியும் செய்யவில்லை என்றாலும் தார்மீக பொறுப்பை தாவேக்கா ஏற்றிருந்தால், அதன் தலைவர் ஏற்றிருந்தால், இவ்வளவு தூரம் நீதிமன்றத்தில் போய் உயர்மன்ற நீதி அரசர் கூட இவ்வளவு வருத்தம் தெரிவித்திருக்கின்ற அளவுக்கு, கண்டனம் தெரிவித்திருக்கிற அளவுக்கு சென்றிருக்காது. இதனால நடந்தது எல்லாம் நடந்துட்டு இதுல என்ன ஒண்ணுன்னா, நிறைய தலைவர்கள் இதுல நண்பர் சீமான்லாம் எதுலையுமே உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர் கூட அதுல எல்லாம் ரொம்ப சரியாக பேசினார். முதல் நாள்ல இருந்து இன்று வரை அவர் அவருடைய கருத்துக்கள் சரியாகத்தான் இருக்கு. ஆனா வழக்கம் போல அண்ணன் பழனிசாமி அந்த பதவி வெறியில 4 ஆண்டு முதலமைச்சராக இருந்து மக்கள் வரி பணத்தை எல்லாம் ருசித்தவர்கள் அது ருசி கண்ட பூனை மாதிரி எப்படியாவது பதவிக்கு வந்து விட வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்றி விட வேண்டும். பதவி ஆசையெல்லாம் தாண்டி பதவி வெறியில அவர் பேசுவதும், அவர் என்னமோ ஆட்சியாளர்கள் தான் இதற்கு காரணம், ஆளுங்கட்சி தான் காரணம், இதுல சதி இருப்பது போல அவர் எடுத்துக்கொண்டு ஆடு நினைவுன்னு ஓனாய் அழுகிறது போல தாவேக்காவிற்காக அவர் வக்கீலை போல வாதப்பட்டு இருக்காரு.